வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் டமால் டமால் என்று வெடித்த செங்கோட்டையனும் கோகுலேந்திராவும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த விவசாயிகள்லாம் பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. அந்த பாராட்டு விழாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படமும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவோட படமும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன், அதாவது மூத்த தலைவர், அதிமுகவில் சீனியர் லீடர், அவர் தான் சாதாரணமாக ஒரு கிளை செயலாளராக இருந்த எடப்பாடியை இன்னைக்கு முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு உட்கார வச்சதே செங்கோட்டையன் தான். அப்படியே படிப்படியாக கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் படிப்படியாக பொறுப்பு கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை வளர்த்து விட்டதே செங்கோட்டையன் தான். அதுக்கு பிறகு வளர்த்த கடை மார்பில் பாஞ்சது மார்பில் முட்டிச்சு சொல்கிற கதையை தன்னுடைய குருநாதரையே காலி பண்ணால் தான் எடப்பாடி பழனிசாமி. சரி, எதுக்காக பாராட்டு விழா அப்படின்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 85% எடப்பாடி அந்த பகுதியில் முடிச்சிருக்கிறாராம். மீதி 15% முடிக்கிறதுக்குள்ளே திமுக ஆட்சி வந்துருச்சான். திமுக முடிக்கவே இல்லையா. இதே அதிமுக மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் நாங்கள் முடிச்சிருப்போன்றாரு. பொய்யுங்க, பொய். 2017 இருந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை அழுத்தம் கொடுத்தாள் நான். நீங்கள் நம்பினானவங்க நம்பாட்டிப்பாங்க. ஒரு வருஷம் பார்த்தேன். அதுக்கு பிறகு 2018 மே 10, நான் டேட்டு சொல்கிறேன் பாருங்கள், 2018 மே 10 அன்னைக்கு கொங்கு மண்டலமான கோவைக்கு போயிட்டேன். கோவைக்கு போய் அங்கே ஒரு போராட்டம் ஒன்று பண்ணேன். அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அது வராத, என்னுடைய போராட்டம் வராத பத்திரிக்கையே கிடையாது, வராத சேனலே கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம். இத்தனைக்கு தனியால் தான் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு லெட்ரு ஒன்று வந்தது. இந்த மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக இவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டு இருக்குது, விரைவில் நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு ரொம்ப ஸ்பீடாக வேலையை ஆரம்பித்தாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி மட்டும் 2017 இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்நேரம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முடிச்சிருப்பார். ஒரு வருஷம் அப்படியே இருந்தார், எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் இருந்தார். 2018 போராட்டம் பண்ணதுக்கு பிறகு தான் அதை கையில் எடுத்தார். 2018 மே 10 அன்னைக்கு அவிநாசி இருக்கு இல்லையா, அதாவது நியூ பஸ் ஸ்டாண்டில் அவிநாசி லிங்கேஸ்வரர் ஒரு சிவன் கோயில் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த இடத்துல இதுக்காக நான் போராட்டம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. வேணும்னா அந்த டேட்டில் நான் அந்த இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கேனான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 16,42,00,000 எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வைகையை தூர்வாடுறதுக்காக தயவு செய்து தென் மாவட்டத்து மக்கள்லாம் நல்லா கவனிக்கணும். கொங்கு மண்டலத்தில் 16,42,00,000 நிதி ஒதுக்கீடு பண்ணி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஓரளவுக்கு செயல்படுது. ஓரளவுக்கு 85% பணிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் வைகை அணையை தூர்வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசின் மூலமாக கிட்டத்தட்ட 89 லட்சம் நிதி ஒதுக்கீடு பண்ணி இன்று வரை அதை அதிமுக கண்டுக்கவே இல்லை. குறிப்பாக செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா இவங்களாம் அந்த பகுதியில் இருந்து என்ன பண்ணாங்க? திருப்பியும் கேட்குறேன், செல்லூர் ராஜுவும் ராஜன் செல்லப்பா, ஆர்வி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் அந்த பகுதியில் இருந்து ஏன் வைகை அணைக்காக தூர்வாடுறதுக்காக மத்திய அரசால் 89 லட்சம் ஒதுக்கப்பட்டிருந்தது இல்லையா, ஏன் வைகை அணையை தூர்வாரணும்? இப்போ கொங்கு மண்டலத்தில் அத்திக்கடவு அவிநாசிக்கு இவ்வளோ வேகம் காட்டுறாருல எடப்பாடி பழனிசாமி, அதே அதிமுக பீரியடில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விட வைகையில் இறங்கி தூர்வார போகிறோன்னு சொல்லி கைதாகி முதல்ல வைகை மேலே ஒரு கவனத்தை திருப்பினதே நான் தான். வைகையில் தூர்வாரணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியும் வெறும் லெட்ரு மட்டும் வந்துச்சு.
வைகைக்கு தூர்வாரதுக்காக 89 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் அதிமுக ஆட்சி காலம் 2021 வரைக்கும் இருந்தது இல்லையா? ஏன் செல்லூர் ராஜுவும் ராஜன் செல்லப்பாவும் அலட்சியமாக இருந்தார்கள் அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ நாம் திருப்பி செங்கோட்டையன் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த செங்கோட்டையன் எப்போவுமே ரொம்ப சாஃப்ட் நேச்சர், பெருசாக யாருக்கும் குடைச்சல் கொடுக்காத ஒரு நல்ல மனிதராக தான் இவ்வளோ நாள் இருந்தார். கூவத்தூரில் சசிகலா செங்கோட்டையனை முதலமைச்சராக சொல்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையன், என் கையில் இப்போதைக்கு அவ்வளோ பணம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் 3 கிலோ தங்கம் கொடுக்கறதுக்கும் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கறதுக்கும், அதுவும் நீங்கள் வேற ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் காசு கொண்டு வந்து இறக்க சொல்கிறீங்க, நான் அவ்வளோலாம் கொள்ளையடித்து வைக்கல, யார் கொள்ளையடித்து வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த பொறுப்பை ஒப்படைங்க, அதாவது முதலமைச்சர் அவரை அந்த இதை நீங்கள் கொடுங்க, என்னையை விட்டுருங்க, என்கிட்ட அவ்வளோலாம் காசு கிடையாது அப்படின்றாங்க. உடனே இந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா, கொள்ளை அடித்து வச்சுருந்துருக்காரு. இவர் போய் போட்ட ரோடெல்லாம் பார்த்தா தான் தெரியும், குண்டும் குழியுமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கொள்ளை அடித்து வச்சுருந்த பணத்தை இவங்க மூலமாக, கான்ட்ராக்டர் மூலமாக உடனடியாக கொண்டு வந்து இறக்க சொல்லிட்டாரு. உடனடியாக அன்றைக்கி ஒரே நாளில் பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டார். அதாவது கூவத்தூரில் ஏலத்துக்கு எடுக்கப்பட்ட நபர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இவர் முறைப்படி முதலமைச்சர் ஆகலை, கூவத்தூரில் ஏலத்துக்கு எடுக்கப்பட்டவர். ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு நியாயமாக கூவத்தூரில் முதலமைச்சராக வேண்டியது யார் அப்படின்னா செங்கோட்டையன் தான். ஏன்னா சீனியாரிட்டி படி எல்லா தகுதியுமே அவருக்கு இருக்குது. தகுதி இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு ஏதோ ஜாக்பாட் அடிச்சது, முதலமைச்சர் ஆகிட்டார். சரி, செங்கோட்டையன் ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் புரட்சி தலைவரோட படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் போடாதனால அத்திக்கடவு அவினாசி பாராட்டு விழாவுக்கு நான் வரல, நான் போகலை அப்படின்னு சொல்லி அவர் வெடிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த பக்கம் இண்டோர் மீட்டிங்கில் கோகுலேந்திராவும் பயங்கரமாக வெடிச்சிருக்காங்க. செங்கோட்டையனாவது ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அவர் கோவப்பட்டதே வெளியில் காமிச்சிக்கல, ஒரே டோனில் ரொம்ப மென்மையாக பேசுகிறார். ஆனால் கோகுலேந்திரா சரவெடி வெடிச்சிருக்கிறாங்க. என்னை கூப்பிடல, என்னோடய ஃபோட்டோவை போடவே இல்லை, நான் எவ்வளவோ டீசெண்டாக நான் அரசியல் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த வட்டச் செயலாளரை பார்த்து, தம்பி ஏன் தம்பி என் ஃபோட்டோ ஏன் தம்பி போடலை அப்படின்னு நேரடியாகவே கேட்டாங்க அந்தம்மா. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோகுலேந்திராவை நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. கோகுலேந்திரா பயங்கரமான கல்ப்ரேட் மைண்டு அப்படின்றத நான் நேற்று தான் கண்டுபிடிச்சேன். கோகுலேந்திராவையும் ஆரம்பத்தில் அரசியலில் வளர்த்து விட்டது செங்கோட்டையன் தான். திருப்பியே சொல்கிறேன், ஆரம்பத்தில் கோகுலேந்திராவையும் அரசியலில் வளர்த்து விட்டது செங்கோட்டையன் தான். யாரெல்லாம் வளர்த்து விட்டாரோ அவங்கெல்லாம் இவரோட பெரிய ஆள் ஆகிட்டு இன்றைக்கி செங்கோட்டையன் அமைதியாக இருந்தார். நேற்று, அதாவது முந்தானத்து வரைக்கும் செங்கோட்டையன் இருந்த இடமே தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருந்தார். முந்தானத்து தான் அவர் கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. இப்போ என்ன நடக்க போகுது அதிமுகவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு செங்கோட்டையனை உட்கார வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாருமா அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாஜக இந்த வேலையை பண்ணுது. அதாவது அதிமுகவை எப்படி ஓபிஎஸ் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் சொல்லிட்டு 2 பிரிவாக உடச்சி, அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு டெப்டி சிஎம்மாக ஓபிஎஸ் ஆக்கி கட்சியை தன் வசப்படுத்திச்சோ, கட்சியை தன்னோட கைக்குள்ளே வச்சிருந்ததோ கடந்த ஆட்சியில், அதே போல் இப்போவே செங்கோட்டையனை வச்சு அதிமுக உடைச்சாதான் வர்ற 2026 அதிமுகவோட நாம் கூட்டணி வச்சு நாம் ஒன்று ஆளுங்கட்சியாக ஆக முடியும், அல்லது எதிர்கட்சியாவது போய் உட்கார முடியும். எதிர்கட்சியாக போய் உட்கார வாய்ப்பு இல்லை, ஆளுங்கட்சியாகவே தமிழ்நாட்டை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பிஜேபியும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. அதிமுகவோட கூட்டணி வச்சுன்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக அமையும்
அப்படின்ற காரணத்துக்காக தான் செங்கோட்டையனை வச்சு கேம் விளையாடுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செங்கோட்டையனை யார் தூண்டி விட்டுருப்பா அப்படின்னா சசிகலா. செங்கோட்டையனை மட்டும் கிடையாது, கோகுல இந்திராவையும் சசிகலா தூண்டி விட்டுருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஜெயலலிதாவுக்காக சசிகலா வந்து தவ வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கோகுலேந்திரா வந்து சசிகலாவை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அடிப்படையில் கோகுலேந்திராவுக்கு வந்து சசிகலாவோடையும் டிடிவி தினகரனோடையும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கோகுலேந்திராவையும் செங்கோட்டையனையும் சசிகலா தான் தூண்டி விட்டாங்க. சசிகலாவை யார் தூண்டி விட்டது அப்படின்னா பிஜேபி தான் தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால் தொடர்ந்து இனிமே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கிற பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட போகுது. ஏற்கனவே கோகுலேந்திரா வந்து செங்கோட்டையனோட சிஷ்யை அப்படின்ற அடிப்படையில் அவங்க ஒரு பக்கம் குடைச்சல் கொடுப்பாங்க. அவங்க ஆல்ரெடி மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை இன்னும் யாரும் கட்சிக்குள்ளே கண்டுபிடிக்கல. அதே போல் நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் வந்து சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். என்னடா அது ஜெயக்குமார் வந்து எல்லாத்தையும் டமால் டிமேல் பேசுகிறவர், என்ன காரணத்துக்காக கோகுலேந்திரா பற்றி யாராவது கேள்வி கேட்டால் மட்டும் அடக்கி வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா தான் தெரிஞ்சது. டெல்லியில் இன்பதுரை வழக்கறிஞர் இன்பதுரை இருக்கார் இல்லையா, இந்த இன்பதுரையும் கோகுலேந்திராவும் 2017 சசிகலா புஷ்பா அதிமுகவில் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு கூட கடைசி நேரத்தில் பிரச்சனை வந்தது. ஜெயலலிதா வந்து என்னை கன்னத்தில் அறைந்தார் அப்படின்லாம் சொன்னாங்க. சசிகலா புஷ்பாவை பற்றி ஏதோ ஆபாசமாக மாப்பிங் பண்ணி போட்டாங்க போட்டிருக்கு. யார்? கோகுலேந்திராவும் இந்த இன்பதுரையும் சேர்ந்து. இதனால் சசிகலா புஷ்பா புகார் கொடுத்ததின் அடிப்படையில் கோகுலேந்திரா மீது டெல்லி போலீஸார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய வேலையை இந்த கோகுலேந்திரா பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கோகுலேந்திராவுக்கு பயங்கரமான கல்ப்ரிட் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் சரி நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கோகுலேந்திரா மேலே எனக்கு லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஆனால் நேற்று தான் அந்த விஷயத்தை பார்த்தேன். ஆபாசமாக சசிகலா புஷ்பா மாப்பிங் பண்ண விஷயத்தில் கோகுலேந்திரா மீதும் செங்கோட்டையன் மீதும் டெல்லி போலீஸார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்னு. இதிலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. கோகுலேந்திரா வந்து தனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கணும் அல்லது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா எந்த கீழ்த்தரமான லெவலுக்கு வேணாலும் கோகுலேந்திரா இறங்குவாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இண்டோர் மீட்டிங்கில் கோகுலேந்திரா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீட்டு வந்து பொதுச்செயலாளர் யாருக்கு வேணாலும் கொடுக்கட்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா நகர் தொகுதியை வந்து வேறு யாருக்கு கொடுத்துடக்கூடாது, எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிரட்டல் மாதிரி ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு கல்ப்ரிட் மைண்டு கோகுலேந்திராவுக்கு இருக்கிறத பார்த்துட்டு தான் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கோகுலேந்திராவை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படி வந்து பாஜகவில் அண்ணாமலை வந்து வீடியோ எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டோ, ஒருத்தவங்களை வந்து ஆபாசமாக மாஃபிங் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. சரி, அண்ணாமலையாவது ஒரு ஆண். எனக்கு என்ன மிகப்பெரிய அதிர்ச்சினா, கோகுலேந்திரா இந்த வேலையை பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உண்மையிலே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதனால் அதிமுகவில் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வேலை பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படி யார் அப்படின்னா கோகுலேந்திராவும் வழக்கறிஞர் இன்பதுரையும். சரி, கடைசியாக இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கோகுலேந்திராவும் செங்கோட்டையனும் குரு சிஷ்யை அப்படின்ற அடிப்படையிலையும் இவங்க 2 பேருக்குமே சசிகலாவுக்கும் சசிகலா குடும்பத்துக்கும் ரொம்ப விசுவாசமானவங்க அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த 2 பேரையும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் தூண்டி விட்டு இருக்கிறார்கள். ஆல்ரெடி டிடிவி தினகரன் பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் யார் தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் தூண்டி விட்டுருக்கு. என்ன காரணத்துக்கு அப்படின்னா வர்ற 2026 அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா கட்சிக்குள்ளே கொஞ்சம் கலகத்தை ஏற்படுத்தணும், கட்சியை 2ஆக உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில்
செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் மாதிரிலாம் அவரை வந்து நீங்கள் நிராகரிக்க முடியாது. செங்கோட்டையன் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானவர் தான். எங்கள் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் வந்து ஒரு பவர்ஃபுல்லானவர் தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்ச ஒரு தகவலை கடைசியாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த அத்திக்கடவு அவினாசி விவசாய குழு இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் செங்கோட்டையனோடய ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அதே நேரத்தில் செங்கோட்டையனை கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு வேலுமணிக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி அதிக முக்கியத்துவம் கொடுக்குற காரணத்தினால இந்த கட்சி மென்மேலும் ரொம்ப மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலேயாவது எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கறதை நிறுத்திட்டு அதே முக்கியத்துவத்தை செங்கோட்டையனுக்கு கொடுக்கல அப்படின்னா கட்சியை பிஜேபி ரெண்டாக உடச்சிரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி ராஜன் செல்லப்பாவும் செல்லூர் ராஜுவும் எங்கள் கட்சி இராணுவ கட்டுப்பாடான கட்சி, எங்கள் கட்சி இராணுவ கட்டுப்பாடான கட்சி அப்படின்னாங்க. ஆமாம், உண்மைதான். ராஜன் செல்லப்பாவும் செல்லூர் ராஜுவும் சொல்கிற மாதிரி அதிமுக வந்து இராணுவ கட்டுப்பாடான கட்சி தான். எடப்பாடி பழனிசாமியும் கட்சியை வந்து இராணுவ கட்டுக்கோப்பில் தான் வச்சுருக்காரு அப்படின்றது இப்போ செங்கோட்டையனும் கோகுலேந்திராவும் டமால் 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 அப்படின்னு வெடிக்கிறதுலேருந்து நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.